ஒரு பக்கம் புதிய நாடு பிறந்தது, இன்னொரு பக்கம் பிரிவினையின் கண்ணீர் தொடர்ந்தது. இது தவிர இந்தியாவின் நீதித்துறையில் புதிய வாசல் திறந்தது, உலக போரும் முடிவை நோக்கி நகர்ந்தது. இவை அனைத்தும் நடந்தது இந்த ஒரே நாளில்தான். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் செழியனின் வணக்கங்கள். இது தேதியும் சேதியும் நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இந்த வருஷத்தோட 226வது நாள் இன்று. இந்த நாள் மறைச்சு வச்சிருக்க சுவாரஸ்யங்களை விறுவிறுப்பா பார்க்கலாம். இன்று ஆகஸ்ட் 14. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அந்த வகையில் முதலாவதா வீட்டு சுவரில் ஓடும் இந்த சின்ன உயிரினம் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு முக்கிய பங்கு வகிக்குது. ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 14 உலக பல்லிகள் தினம் கடைபிடிக்கப்படுது. பல்லிகளின் முக்கியத்துவம், அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பது மற்றும் அவற்றை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நாளின் நோக்கமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததா, சம்பாதிப்பது மட்டும் முக்கியமல்ல, சம்பாதித்த பணத்தை எப்படி காப்பாற்றுவது, சேமிப்பது, சரியா முதலீடு செய்வது என்பதும் தெரிந்திருக்கணும். ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 14 அன்று அமெரிக்காவில் நேஷனல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் டே கடைபிடிக்கப்படுது. பண மேலாண்மை, சேமிப்பு, முதலீடு மற்றும் நிதி திட்டமிடல் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த நாளின் நோக்கமாயிருக்கு. இதே போல ஆகஸ்ட் 14 இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தினங்களை அடையாளப்படுத்துது. உடலில் பதிந்த அடையாளத்தை மாற்ற நினைப்பவர்களுக்கான விழிப்புணர்வு நாள் இன்று. ஆகஸ்ட் 14 நேஷனல் டேட்டோ ரிமூவல் டே அனுசரிக்கப்படுது. டேட்டோ அகற்றும் முறைகள், அவற்றின் பாதுகாப்பு மற்றும் சரியான நிபுணர்களின் ஆலோசனையின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த நாளின் நோக்கமாயிருக்கு. இறுதியா, ஒரு பேட், ஒரு வித்தியாசமான பந்து. விளையாட சின்ன இடம் போதும். வேற என்ன, விஃபில் பால் விளையாட்டு தான். உலகம் முழுக்க பிரபலமான இந்த விளையாட்டுக்காகவே இன்று ஒரு ஸ்பெஷல் டே, ஆகஸ்ட் 14 நேஷனல் விஃபில் பால் டே கொண்டாடப்படுது. ஒரே தேசம், ஒரே கோரிக்கை, தனி நாடு வேண்டும் என்ற போராட்டத்தின் முடிவில் ஒரு புதிய நாடு பிறந்த நாள் இன்று. 1947 ஆகஸ்ட் 14 பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற பாகிஸ்தான் தனி நாடாக உருவானது. அந்த வரலாற்று சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானின் சுதந்திர தினம் கொண்டாடப்படுது. அடுத்ததா, சுதந்திரம் கிடைத்த அதே காலகட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளையும் உறவுகளையும் இழந்த சோக வரலாறும் நடந்தது. 1947 இந்திய பிரிவினையின் போது உயிரிழந்தவர்களையும் சொந்த மண்ணை விட்டு இடம்பெயர்ந்து பெரும் இன்னல்களை சந்தித்த மக்களையும் நினைவுகூறும் நாளாக ஆகஸ்ட் 14 பிரிவினை கொடுமைகள் தினம் அனுசரிக்கப்படுது. இது தவிர இந்தியாவில் நீதித்துறையின் ஒரு வரலாற்றில் புதிய அத்தியாயம் தொடங்கிய நாள், நீதிக்காக ஒரு புதிய வாசல் திறந்த நாளும் இன்றுதான். 1862 ஆகஸ்ட் 14 அன்று இந்தியாவின் பழமையான உயர்நீதிமன்றங்களில் ஒன்றான பம்பாய் உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்டுச்சு. இறுதியா பல ஆண்டுகளா உலகை உலுக்கிய போர் முடிவை நோக்கி நகர்ந்த தருணம் அது. 1945 ஆகஸ்ட் 14 அன்று எதிரி நாடுகளிடம் சரணடைய ஜப்பான் முடிவு செய்ததாக அறிவித்த நாள். விழுவது தோல்வி அல்ல, விழுந்த பிறகும் எழாமல் இருப்பதுதான் தோல்வி. மீண்டும் எழுந்து நட, வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும். நாளைய தேதியில் ஏராளமான செய்தியோடு மீண்டும் சந்திக்கிறேன். இது தேதியும் சேதியும் நிகழ்ச்சி. நான் உங்கள் செழியன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.